ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி சேனலில் லாஸ்ட் டைமாக 34 சைஸோட பேப்பர் கட்டிங் நம்ம பார்த்தோம். அதை பேப்பர் கட்டிங்கை வச்சு எப்படி கிளாத்தில் நம்ம கட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். அதுக்கு நான் பேக் பார்ட்டை வச்சுருக்கேன், ஃப்ரண்ட் பார்ட்டையும் வச்சுருக்கேன். ஸோ பேக் பார்ட்டுக்கு நேராக ஃப்ரண்ட் பார்ட் வச்சிங்க அப்படின்னா இதை ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கொஞ்சம் சைடாக நான் வச்சுருக்கேன் பார்த்துங்க. இது மாதிரி கிராஸாக வச்சிங்கன்னா இதான் கிராஸ் கட் ப்ளவுஸு. இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஸ்ட்ரைட் கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நம்ம இழுத்து கொடுக்காது துணி. பட் கிராஸ் கட் ப்ளவுஸ் அப்படின்னா கொஞ்சம் துணி இழுத்து கொடுக்கும். அதனால தான் நம்ம கிராஸ் கட் ப்ளவுஸ் போடுவோம். ஸோ நான் இப்போ போட்டிருக்கிறது கிராஸ் கட். ஓகேயா? ஸோ ஃப்ரண்ட் பார்ட்டை கிராஸாக வச்சா இதான் கிராஸ் கட் ப்ளவுஸ். ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் இதுதான். அதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேயா? ஸோ இப்போ மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கிறீங்க. ஸோ அடுத்தடுத்து நம்ம கிளாஸ் போகும்போது நம்ம பேப்பர் கட்டிங்கே தேவையில்லை. நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், கட் பண்ணலாம். ஸோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்ம இன்ச்சஸ் எதுவுமே விட வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம பேப்பர் கட்டிங் போடும்போதே நம்ம இன்ச்சஸ் விட்டுருக்கோம், சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம். ஸோ அதனால் நம்ம அப்படியே கிளாத்தை போட்டு நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். அதே மாதிரி நம்ம கிளாத்தை எப்படி மடித்து போடுறது அப்படிங்கும்போது கரைப்பகுதி சேர்த்து மடித்து போடணும். ஓகேயா? நான் எப்படி ஃபஸ்ட்டு நான் மடித்து வச்சுருந்தேனோ அதே மாதிரி நீங்கள் போடுங்க. நிறையா நம்ம பெட்டிக்கோட் தைச்சாலும் சரி, ப்ளவுஸ் தைச்சாலும் சரி, சுடிதார் தைச்சாலும் சரி, எல்லாமே கரைப்பகுதி ஆப்போசிட் சைடு இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்து மிச்சம் இருக்க பகுதியை நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்லீவு கட் பண்ண போகிறோம். அதை டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ 4 பீஸ் வரும் அந்த சைடு. இந்த பக்கம் ரெண்டு பீஸ் வரும். அதர் சைடு ஓப்பன் பக்கமாக இருக்கணும், நம்ம சைடு க்ளோஸாக இருக்கணும். ஓகேயா? ஸோ என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஏற்றி இறக்கி இருக்கும். அதுக்காக நான் 1/4 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்லீவ் ஆல்ரெடி பேப்பர் கட்டிங் வச்சுருக்கோம்ல. ஸோ அந்த பேப்பர் கட்டிங்கை நீங்கள் அப்படியே வச்சு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. நம்ம இப்போ மட்டும் நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு நம்ம கட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தடுத்து நம்ம அப்படி நம்ம கட் பண்ண பழகிடலாம். ஸோ கட் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி பழகினா தான் நமக்கு புரியும். நம்ம என்னென்ன ப்ளவுஸ் அப்படிங்கும்போது என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது, நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ராங் சைடு எது ரைட் சைடுன்னு பார்த்துக்குங்க. ராங் சைடையும் ஒன்றா வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரைட் சைடையும் ஒன்றா வச்சுக்கோங்க. உள்பக்கம் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்லீவ் விரித்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் குழிவாக இருக்கும் பார்த்திங்கன்னா, அந்த குழிவை நம்ம என்ன பண்ணணும், கட் பண்ணணும். ஸோ அதை வரைஞ்சி அப்படியே குழிவை கட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணால் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணுறது. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் கட்டிங் போட்டிங்கன்னா ஒரு சார்ட்டில் போட்டு வச்சு நீங்கள் ஒரு பின் பண்ணி வச்சுக்கோங்க. 34 சைஸு உங்களுக்கு என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எப்போ உங்களுக்கு வேணுனாலும் அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை நீங்கள் அளவு பார்த்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அடுத்து பட்டி நான் அளவு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பேப்பர் கட்டிங், அதை நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். மேக்ஸிமம் பட்டி ஒரு 3 பீஸாவது வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக நிற்கும் நமக்கு ஃப்ரண்ட் சைடு. ஸோ அதுக்காக நான் பட்டி கட் பண்ணி வைக்கிறேன். அடுத்து கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ப்ளவுஸோட நெக்கு கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கிராஸ் பீஸ் தான் வேணும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், கிராஸ் பீஸை கட் பண்ணணும். ஸோ ஒரே 1 இன்ச் அளவு வச்சுக்கோங்க, இல்லைனா ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ஸ்கேல் அளவு வச்சு தான் கிராஸ் பீஸ் வெட்டுவேன். ஸோ இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வெட்டிக்கோங்க. பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஃபினிஷ் பண்ண கிராஸ் பீஸ் ரொம்ப முக்கியம். ஸோ ஏன் நம்ம கிராஸாக போடுறோம், ஸ்ட்ரைட்டாக போடல அப்படின்னா கிராஸாக போட்டால் தான் நமக்கு இழுத்து கொடுக்கும் துணி. அப்போ தான் நமக்கு ஏற்ற மாதிரி அந்த ஃபினிஷிங் கரெக்டாக வரும், நெக் ஃபினிஷிங். ஓகேயா? ஸோ அதனால் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டிச்சிங் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.